வணக்கமுங்க. நம்ம ஹீரோ நந்தா ஸ்வீலாக் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொருட்களை வந்து தொடர்ந்து நான் பதிவு பண்ணுறேன். நிலக்கடலைங்க, எள்ளு, வாழைத்தாறு, தேங்காய் பருப்பு. இன்னைக்கு தேங்காய் பருப்பெல்லாம் வந்து விலை கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்குது. விவசாயி நீங்களாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க என்னென்ன ரேட்டுக்கு போகுது. நாங்களும் ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டியாக போய் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு வந்து நம்ம முழுக்க பருத்தி பதிவு பண்ணுறோம். பருத்தி அதாவது மனிதன் வாழ்வியில் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த பருத்தி. உணவு, உடை, இருப்பிடம். அந்த உடைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இந்த பருத்தி எவ்வளவு நாள் விளையுது, எப்படியெல்லாம் விளை வைக்கிறாங்க, எங்க மார்க்கெட் பண்றாங்க அப்படிங்கிற முழு விவரம் தான். இது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, ஜனரஞ்சகமா மக்களும் பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு விவசாயி ஆகப்பட்டவங்க எப்படி சிரமப்பட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டாந்து மார்க்கெட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பேஜில் பார்க்குறோமுங்க. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறோம். மூலனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேற்க பார்த்தீங்கன்னா ஒரு 2வது கிலோமீட்டரில் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது. வாரம் வியாழக்கிழமைங்க 12 மாதமே இவங்க வந்து மார்க்கெட் கமிட்டி நடத்துகிறாங்க. இங்கே வந்து பருத்தி கொண்டு வரதுன்னா செவ்வாய்க்கிழமையிலிருந்தே கொண்டு வரலாமுங்க. செவ்வாய், புதன் 2 நாள் கொண்டு வரலாம். முடியாதவங்க வியாழக்கிழமை காலையிலோட கொண்டு வரலாமுங்க. குடோனு நிறைய இருக்குது. கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டோம்னா மழைக்கோ வெயிலுக்கோ பயப்பட வேண்டியதில் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏராளமான விவசாயிகள் தங்களுடைய பருத்தி மூட்டையில் கொண்டாந்து வச்சிருக்காங்க. பருத்தி மூட்டைக்கு மேலே இந்த மாதிரி வந்து பருத்தி எடுத்து வச்சிருக்காங்க. வியாபாரிகள் அப்படியே லைனாக போய் பருத்தியோட தரத்தை பார்த்து விலை குறிப்பாக மறைமுக டெண்டர் தானுங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க வந்து விலையை வந்து அறிவிப்பாங்க. நமக்கு விலை தோதுபட்டா நாம கொடுத்துட்டு போலாமுங்க. விலை ஓகே அப்படின்னா கொடுத்துட்டு போகலாம், இல்லைனாலும் கேன்சல் பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பருத்தி எப்படி நடவு பண்றாங்க, எவ்வளவு நாள் விளையுது, அதுக்கு எப்படிலாம் தண்ணி கட்டுறாங்க, எப்படி மார்க்கெட் கமிட்டி கொண்டு வராங்க அப்படிங்கிற முழு தகவல் தான். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து பருத்தி சாகுபடி பண்றவங்களா தான் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான். நீங்க இந்த மார்க்கெட் கமிட்டி கொண்டு வரதுனா நீங்க செவ்வாய்க்கிழமையும் கொண்டு வரலாம், புதன்கிழமையும் கொண்டு வரலாமுங்க. வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸ், போன் நம்பரோட கொண்டு வந்து அவங்க வந்து கொடுக்க சொல்றாங்க. நீங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல தகவலா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 4 விவசாயிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சிங்க. ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க, நம்ம மனித வாழ்க்கையில மிக முக்கியமான உணவு, உடை, இருப்பிடம், அந்த உடை தயாரிக்கக்கூடிய பருத்தி எப்படி விளை வச்சு கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமே. அண்ணா பெஸ்ட்னா எப்படி வச்சு கால்குலேஷன் பண்ணுவீங்க? பருத்தி பார்த்தா தெரியுது. சரிங்க. பெஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சொலை. சரிங்க. காய்ச்சல் இது நல்லா இதாக இருக்குது. சரிங்கண்ணா. அதனால் சாஃப்ட்னஸ்ஸு சரி, லென்த்து லென்த்தாக வரும். சரிங்கண்ணா. அது எடுத்து மாடி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. அதனால் லென்த்தாக வரும். சரிங்க. இப்போ இங்கே இருக்கிறதுல இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டிங்கண்ணா. வணக்கங்க. எவ்வளவு நம்ம பருத்தி சாகுபடி பண்ணியிருக்கிறோமுங்கண்ணா? 2 ஏக்கரா பண்ணியிருக்கோம். 2 ஏக்கரா வந்து பருத்திக்கு நாற்று தான் நடுவீங்களா? விதை ஊன்றதான். விதை ஊன்னால் இருந்து எத்தனை நாள்ல பருத்தி வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குமுங்க? 90 நாள் ஆகும். 90 நாள் ஆகுங்கண்ணா. 90 நாள் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிலிருந்து எவ்வளோ நாளுக்கு நம்ம பருத்தி எடுக்கலாங்கண்ணா? மறுபடியும் 90 நாளைக்கு இருக்கும். மறுபடியும் 90 நாளைக்கு எடுக்கலாம். கிலோ கணக்கும் எடுக்கிறாங்க. சரிங்கண்ணா. 5 ரூபா 14 ரூபா எடுக்கிற கூலிங்க. சரிங்கண்ணா. அப்புறம் மொத்தமாகவும் தினச்சம்பளத்துக்கு எடுக்கிறாங்க. சரிங்கண்ணா. தினச்சம்பளம்னா ஒரு நாள் 300 ரூபா. சரிங்கண்ணா. இது ப்ராசஸிங் சொல்லுங்கண்ணா. நம்ம போட்டு கொட்டி விட்டுட்டா தானாகவே உலர்ந்துரு. சரிங்கண்ணா. அப்புறம் மூட்டை போட்டு விற்கலாம். மூட்டை போட்டு கொண்டு விற்க வேண்டியது. கொண்டாந்து வேண்டியதாங்க. 3 நாள் கொண்டாந்துருவீங்க. இது எத்தனாவது குவாலிட்டிங்கண்ணா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாங்க பார்த்தோம். இது செகண்ட் குவாலிட்டி. இது செகண்ட் குவாலிட்டி. எப்படி இப்போ இது தரம் பிரிக்கிறதுங்கண்ணா? இந்த மாதிரி காய் இருக்குதுங்க. சரிங்க. இந்த மாதிரி காய் உள்ளது செகண்ட் குவாலிட்டி. தேர்ட் குவாலிட்டிங்கிறது இன்னும் இருக்குது, கொட்டு. சரிங்கண்ணா. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அந்த மாதிரி சரிங்க. கூட 4 ஐட்டம் 5 ஐட்டம் இருக்குதுங்க. கட்டிடுவோம். அவங்க சாம்பிள் வியாபாரி வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிடுவோம். நம்மள எத்தனை ஏக்கரா போட்டுக்கிறீங்கண்ணா? 3 ஏக்கரா. ரைட். நம்ம இதுங்களா? நம்மளுதா? எடுங்க பார்ப்போம். 3 ஏக்கரா போட்டுருக்கீங்க. இது எத்தனாவது குவாலிட்டிங்க? 3வது குவாலிட்டியா? இப்போ நம்ம வீட்டில் இருக்குது. சரிங்க. இப்போ 3 ஏக்கரா நம்ம பருத்தி போட்டோம்லங்க, எடுக்கிறக்கு ஆரம்பிச்சதுலேருந்து எத்தனை நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொண்டாடலாம்? இது வந்து நீங்கள் தேர்ட் குவாலிட்டின்னு சொன்னீங்க, இது வந்து தேர்ட் குவாலிட்டின்னு சொன்னீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நம்ம பார்க்குறோம்லங்க, அப்போ காமிச்சாங்க அப்படியா? அது எத்தனை நாளைக்கு எடுக்கலாம்? எடுக்கிற 90 நாள் எடுக்கிறக்கு ஆரம்பிக்கலாம். நாங்கள் எத்தனை நாளைக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வருங்க? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு 2 எடுப்பு எடுக்கலாம். 2 எடுப்பு எடுக்கலாம். அப்புறம் அதுக்கடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தரம் குறை. சரி. நம்ம எப்பவுமே பருத்தி சாகுபடி பண்ணுவீங்களா? பண்ணுவோங்க சார். இங்கே கொண்டு வருவீங்க? எப்போ கொண்டு வருவீங்க? வியாழக்கிழமை விலை எப்போ கூடுதோ குறையுதோ அப்போ கொண்டு வருவோங்க சார். கொண்டு வரும்போது இங்கே என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணுங்க சார்? பேங்க் பாஸ்புக்கு, ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு. சரிங்கண்ணா. அப்புறம் அவ்வளோதாங்க சார். அதே போதும். பருத்தி இப்படி கொண்டு வந்துடுறாங்க. இப்படி கொண்டாந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல நடுவால் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் பருத்தியோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில் அப்போ அந்த இடத்துல காமிச்சாங்க விவசாயிகள். ஃபஸ்ட் குவாலிட்டினா பயிர் சாகுபடி செஞ்சிருந்து எவ்வளோ நாளில் எடுக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தைக்கிறீங்களாங்கண்ணா? வியாபாரிகள் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தைச்சிட்றதுங்க, அப்படி தாங்கண்ணா? தைச்சதுக்கப்புறம் எடை போடுவாங்க. எடை போடுறாங்க, பார்க்கலாமா? பருத்தி கொண்டாந்தீங்களாங்கண்ணா? எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்கண்ணா? 22 சாக்கு. எவ்வளோ சாகுபடி பண்ணியிருந்தீங்க? அரை பாக்கெட் தான் முடியும். அரை பாக்கெட்டு? பாக்கெட்டு கணக்குங்களா? நீங்கள் சொல்கிறது புரியல. பாக்கெட்டுனாங்கண்ணா? ஒரு பாக்கெட் வாங்கினோம்னா ஒரு ஏக்கர் பக்கமாக வரும்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு அரை பாக்கெட் தான் நட்டோம். சரிண்ணா. இப்போ எத்தனாவது பஞ்சு பருத்தி எடுத்துருக்கிறீங்க? ஒரே கட்டுது, அவ்வளோ மொத்தம் அவ்வளோதான் ஆச்சு. ஓஹோ, சரி. இப்போ அவ்வளோதான் மொத்தமாக. ஆனால் எத்தனை மூட்டையாச்சு நீங்கள்? 22 மூட்டை எடுத்து சேகரித்து வச்சு மொத்தமாக கொண்டாந்துட்டீங்க. அப்பப்போ கொண்டாடல. சரிங்கண்ணா. காட்டுங்கண்ணா, பருத்தி காட்டுங்க. இந்த பருத்தி பருத்தி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாங்கண்ணா? ஆமாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. எப்படி இருக்காரு? ஏழோ பேச்சு வாழ்க்கை சொல்லுவாங்க, பஞ்சாட் அப்படிம்பாங்கல்ல, பஞ்சு எவ்வளோ சாப்பிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது முதல் எடுத்ததுங்கண்ணா? ரெண்டாவது எடுத்தது. வா, இதுக்கு என்ன வித்தியாசங்கிறீங்கண்ணா? கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் மழையில விளைஞ்சதுனால கொஞ்சம் சிவப்பு இருக்கும். பருத்தி கலர் கொஞ்சம் துளி மாறுதுங்க. ஆமாம், அது கடைசியாக வர வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி பேஸ்ட் ஆகிக்கூடாது. அந்த மாதிரி இது சரிங்க. ஓ, ரைட். அந்த மாதிரிலாம் அதுக்குள்ள நல்லது கலந்து அப்படின்னா ரேட்டு குறையும். அதனால பிரிச்சு கொண்டாடும் போதே நீங்களே பிரிச்சு கொண்டாந்துறீங்க. கார்ல எடுக்கும்போது இப்போ தனித்தனியாக எடுத்துருவோம். எடுத்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுக்கும்போதே நாங்கள் வந்து கொட்டை தனியாக நல்ல ஒரு தனியாக அப்படி பிரிச்சுக்கலாம். சரி. இது கடைசி இல்லைங்கண்ணா? வந்து ரேட்டு போடும்போது நமக்கு வந்து மூணாவது போடுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தனி ரேட். இதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு ஒரு ரேட்டு போடுவாங்க. நம்ம நேரங்காலம் தான் ஒரே ரேட்டு எல்லாம் வந்தாலும் வரலாம். அது நம்ம என்ன இருக்கு. இது எப்பவுமே கடைசி ரேட். பார்த்து கொண்டாந்தீங்களாண்ணா? சரிங்கண்ணா. இதா எவ்வளோ போட்டுட்டீங்கண்ணா? சரிங்கண்ணா. 8 ஒரே ஏக்கருங்களா? இது சேம் குவாலிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் சேம் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா? இது ரெண்டாவது சேம் குவாலிட்டி. எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்கண்ணா? 18 சார். முதல்ல ஒன்றா போட்டிங்களா? ஒரு மூட்டை போட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கூட போட்டி. அப்போ குவிண்டால் என்ன ரேட்டுக்கு போட்டீங்க? ஒரு குவிண்டால் 8500 சொல்கிறேன். இன்னைக்கு ரேட்டு முடிஞ்சுங்களா? தெரியாது. சரி, இனிமேல் தான் அறிவிப்பாங்க. தைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எடை போட்டு தான் நீ எடை போட்டால் முடிஞ்சது இல்லைங்களா? எடை போட்டால் நீங்கள் அங்கே கோயிலில் ரேட்டு பார்க்க போயிடலாம். முழுசாக எத்தனை நாள் வருங்க? மூணுமே சேர்ந்து 89. ஆமாம். வச்சு முடியாது. சரி, முதப்படுத்தி கொண்டாந்துருக்கிறீங்க. அந்த கொட்டை வச்சு அது பிரிச்சது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தனியா குவாலிட்டி தரம் பிரிச்சு நீங்களே கொண்டாந்துறீங்க. நல்லா கொஞ்ச நாள் கொண்டாந்துறீங்க. அவங்க வியாபாரி எழுதுறவங்களுக்கு கம்மன் போயிடுது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டா அந்த பையன் அந்த 5 சாக்கு இது மாதிரி. சரிங்கண்ணா. அந்த 20 சாக்கு இந்த 7 சாக்கு. சரி. அது முதல்ல ரெண்டாவது. சரி சரிங்கண்ணா. சூப்பர்ண்ணா. பருத்தியில முதல் தர பருத்தி அப்படின்னாங்க. நம்ம எப்பவுமே எதையுமே முன்னிறுத்தி காட்டும் போது பஞ்சாட் அப்படிம்பாங்க. இது கையில பிடிச்சிக்கிறது இது இல்லைங்க.
ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தாங்க. இது எப்படி அண்ணன் வந்து எவ்வளவு சாகுபடி பண்ணியிருக்கிறாரு, எப்படி பருத்தி கொண்டாந்துருக்கிறாங்கன்னு அண்ணன்கிட்ட ஒரு சின்ன நேர்காணல் பண்ணிடலாம் வாங்க. அண்ணா வாங்க வணக்கம். பருத்தி ஜம்முன்னு இருக்குது. எவ்வளவு சாகுபடி பண்ணீங்கன்னா? சாகுபடிங்க 2 ஏக்கர் பண்ணுங்க. 2 ஏக்கரா பண்ணிருக்கீங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறீங்களா? ஆமாங்க. வந்து 90 நாள் வெடிக்கிற ஆரம்பிச்சு எடுத்துக்கிறீங்க. ஆமாங்க 90 நாள் ஃபர்ஸ்ட் பருத்தி. ஃபர்ஸ்ட் பருத்தி எவ்வளவு சாகுபடி பண்ணிருக்கீங்க? சாகு 2 ஏக்கர். 2 ஏக்கர். எத்தனை மூட்டை நீங்க கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு வந்துங்க 9 சாக்கு. 9 சாக்கு தான். இதுக்கு மேல கொண்டு வந்து இது எடுக்கு வாரம் கொண்டாந்துருவீங்களா? ஒண்ணா சேர்த்து கொண்டாந்துருவீங்களா? இல்லைங்க ஓரம் கொண்டு போய் அம்பாரம் போட்டுங்க. சரி. அம்பாரத்துல இருந்துங்க நாங்க அளவளவா கொண்டு போறோம். அளவளவா வாரம் கொண்டாந்துருவீங்க. இது வந்து கடைசியில கொண்டு போறோம். எப்போ நீங்க வியாழக்கிழமை கொண்டாந்தீங்களா புதன்கிழமை கொண்டாந்தீங்க? செவ்வாய்க்கிழமை கொண்டாந்தீங்க. பருத்தி வந்துங்கண்ணா எடுக்கிறதுக்கு என்ன கூலி கொடுக்குறீங்க? கூலிங்களா ஒரு 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 கிலோவுக்கு வந்து கிலோ கணக்காங்க. ஆமாங்க கிலோவுக்கு வந்துங்க 20 ரூபாயில இருந்துங்க 20 ஆமாங்க 30 ரூபாய் வரைக்கும் ஆனாலும் ஒரு கிலோ எடுக்கிறதுக்கு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் கொடுக்குறீங்க. 30 வரைக்கும் வருதுனால அதை பற்றி கொஞ்சம் 20 ரூபாய் வரும். சரிங்க. அப்புறம் பின்னாடி வரதாலும் கொஞ்சம் ரேட் அதிகமாக. நீங்க அப்பவே வாங்கி இடம் போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துடலாம். எவ்வளவு எடுத்துருக்காங்களா அவ்வளோ. நம்மளுக்கு போர் தண்ணியா கிணத்து தண்ணியா? இதுல வந்து தண்ணி கிணத்தண்ணி. ஒரு இந்த பருத்திக்கெல்லாம் வந்து சுமாரா எத்தனை நாளைக்கு ஒருக்கா செடி தண்ணி ஊற்றணும்? நன்றிங்க தவறு நன்றிங்க. எடுங்க பருத்தி எடுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைட்டுங்கண்ணா. இப்போ ஊனி வெடிக்கிற ஆரம்பிச்சு எத்தனை ட்ரிப் எடுக்கிறீங்க? வெடிச்சு 2 ட்ரிப் எடுக்கிறீங்க. எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க 2 ட்ரிப்ல? 27. எவ்வளோ சாகுபடிங்க? 1.5 ஏக்கர். இப்போ மோத்தரை கொண்டாந்து விற்று போயிட்டீங்களா? எவ்வளோ கேட்பீங்க அது குவிண்டல்? வந்து 8,000 நல்ல ரேட்டு போயிருக்கு. அது ரேட்டு பரவாயில்ல. அது எப்போ கொண்டாந்தீங்கன்னா? அதுக்கு வந்து 22 வாரத்துக்கு முன்னாடி. பருத்தி கொண்டாந்துருக்கீங்கண்ணா? உங்களுக்கு காட்டுங்க பாபு. உங்களுக்கு காட்டுங்க. பரவாயில்ல. கொஞ்சம் எடுங்க அப்படி. இது எடுங்க. எவ்வளோ போட்டுருந்தீங்கண்ணா? இல்லை எவ்வளோ நீங்கள் ஏக்கர் போட்டிருந்தீங்க? 3 ஏக்கர் போட்டுருக்கோம். 3 ஏக்கர் இந்த வாரம் ஒரு 10 சாக்கு கொண்டாந்துங்க. ஃபர்ஸ்ட் பற்றி எடுத்துருக்கீங்களா? இல்லைண்ணா அது 3வது வாரம் வராங்கண்ணா. 3வது வாரம் வரைக்கும். ஃபர்ஸ்ட் வாரம் எவ்வளோ போட்டீங்க குவிண்டல்? குவிண்டால் வந்து 78 ரூபாய்க்கு போட்டாங்க. அதான் 7,800 ரூபா. 7,800 ஒரு குவிண்டால் 7,800. 2வது வாரம்ங்க அதுக்கு முதல் வாரம் 7,000 ரூபாய்க்கு போட்டோம். எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்க போல? அப்போ வந்து 25 சாக்கு கொண்டாந்தாங்க. 25 சாக்கு கொண்டாந்தீங்க. இது சேம் குவாலிட்டிங்களா? அது தேர்ட் குவாலிட்டியா? சேம் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கிட்டத்தட்ட நல்ல விலைக்கு போகும். 7,800 ரூபாய்க்கு போகுங்களா? 7,800 ரூபாய்க்கு போகுங்க. போன வாரம் கொஞ்சம் விலை கம்மியாக போயிட்டாலும் 70 ரூபாய்க்கு போச்சுங்களா. சரி. மற்றபடி இங்கே நம்ம ஊருங்க? நம்ம ஊர் வந்து கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம். சரி வரீங்களா? அங்கிருந்து கொண்டாடுறாங்க. அப்பா அங்கே மார்க்கெட் கம்பெனி இங்கே தான்? இங்கே தான் நல்ல விலை கிடைக்குதுங்க. இங்கே கொஞ்சம் விலை நல்லா கிடைக்கிறதுனால கொண்டாடுறாங்க. சூப்பருங்க. இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் வருங்க? 300 இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வருங்கண்ணா. 100 கிலோமீட்டர் வரும். சூப்பர். எத்தனை ஏக்கரா பயிர் பண்ணியிருக்கிறீங்க? 3 ஏக்கர். என்ன பருத்தி என்னென்ன பண்ணுவீங்க நம்ம ஊரில்? பருத்தி, கடலை, வெங்காயம். ஆனால் நீங்கள் அதே ஊர் தான். நீங்கள் எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? 10 சாக்கு கொண்டாந்துருக்கீங்க. பருத்தி விளைச்சி வந்த வருஷம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. எப்பவுமே இங்கே 300 தான் கொண்டாடுவீங்க. நல்ல விலை கிடைக்குது. இப்போ இன்னைக்கு தான் கொண்டாந்தீங்களா? நேற்று புதன்கிழமை கொண்டாடி? இல்லை இன்னைக்கு வியாழக்கிழமை தான் கொண்டாந்தீங்களா? நேற்று கொண்டாண்டிங்களா? நேற்று கொண்டாட்டிங்க. அங்கே நம்மளுக்கு எடுங்க. நம்ம மூட்டை காட்டுங்க. இது நம்மளுக்கு சேம் குவாலிட்டியா? இது 2வது குவாலிட்டி. ரைட். அருமையாக போச்சு. நல்லா அந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம்லாம் ஓரளவுக்கு பருத்தி பயிர் பண்ணுறாங்க. ஏங்கண்ணா பயிர் பண்ணுறாங்க? நம்ம ஊருங்க கரூர் மாவட்டம். கடவுர் ஒன்றியம். ஓ அது அவர் தம்பி சொன்னார். அங்கே தான் வித்தியாசம் தான். இங்கே தான் கொண்டாடுறீங்க? இங்கே தான் நல்ல விலைக்கு விற்கிதுங்க. எப்போ கொண்டாடுவீங்க? அன்னைக்கு கொண்டாந்துருவீங்களா? இல்லை நான் கொண்டு வந்து வியாழக்கிழமையா? செவ்வாய்க்கிழமை கொண்டாந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. அவங்களுக்கு கொண்டாந்து வச்சுருவாங்க. அங்கேருந்து எல்லா விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறாங்க. விவசாயிகளை ஒன்றா சேர்ந்து. இப்போ நம்மளுக்கு பருத்தி அப்புறம் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க? பருத்தி, மிளகாய், கடலை, மரவள்ளிக்கிழங்கு. மிளகாய் வந்து பச்சை மிளகாய் இல்லை காயிரம் ரூபாய்க்கு கொடுங்களா? பழத்துக்காக. நாற்று நட்டது வந்து எவ்வளோ நாளில் காய்க்கு வரும்? 3 மாதம். காய்க்கு வந்து பச்சை பிடிச்சி காய் பழுக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாதம் 90 நாள் காய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. பழம் வந்து 60 நாள் பழம் வரும். 90 நாளுங்க. காய்க்கு வர 90 நாள் வந்து அந்த காய் வந்து எவ்வளோ நாள் பழுக்குங்க? அதில்
30 நாள் பண்ணலாம். 30 நாள். அப்ப 120 நாள்ல ஒரு மட்டை பறிச்சிடலாம். அப்புறம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கலாம்? இந்த காய் நம்ம எப்படி உரம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து 6 மாதம், மறுபடியும் ஒரு 6 மாசம் கூட கண்ணி பண்ணலாம். அத்தி மாசம் கட்டோம்னா நமக்கு சித்திரை வையாசியோட முடிஞ்சது. ஐப்பசியில் கட்டினா, ஐப்பசி 3 நாள், ஐப்பசி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஐப்பசியில் கட்டினா ஐப்பசி, கார்த்தி, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை 7 மாசம். நல்லா ஓரளவுக்கு பண்ணலாம். தண்ணி மிளகா நாத்துக்குன்னு தண்ணி வந்து எவ்வளோ நாள் மிளகா செடி போடுறீங்க? மிளகா செடிக்கு 4 நாளைக்கு ஒரு தண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன். காஞ்சாகும். 4 நாளைக்கு ஒரு தண்ணி ஈரம் அப்படி ஈரம் காயாமல் தண்ணி விட்டுட்டே இருக்கு. நம்மளுக்கு போகிறாங்கன்னா கிணறு வாய்க்க தண்ணி, டேம் தண்ணிலாம் எது இல்லை? டேமில் எது இல்லை. நீங்கள் மிளகா வந்து எங்கே மார்க்கெட் பண்ணுறீங்க? மிளகா வந்து கரூர் மணப்பாறை சந்தைக்கு கொண்டு போயிருக்கீங்களா? மண்ணி. இப்போ பருத்திக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி உங்கள் மண்ணுக்கு தேவைப்படுது? எங்கள் தண்ணி வாரம் ஒரு தண்ணி விட்டா போகும். வாரம் ஒரு தண்ணி. வாரம் ஒரு தண்ணி போகும். போர்ல இருந்து கிணறு 2 மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறீங்க. தகவல் நன்றிங்கண்ணா. நம்ம ஹீரோ நந்தா ஃபீலாக்குன்னு பாருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை. பருத்தி கொண்டாந்துருக்கீங்கண்ணா, உங்களுக்கு காட்டுங்க பாப்போம். உங்களுக்கு காட்டுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் எடுங்க. அப்படி இது எடுங்க, கொஞ்சம் எடுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்கண்ணா அது? ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எவ்வளோ போட்டுருந்தீங்கண்ணா? இல்லை எவ்வளோ நீங்கள் ஏக்கர் போட்டிருந்தீங்க? 3 ஏக்கர் போட்டுருக்கோம். 3 ஏக்கர் இந்த வாரம் ஒரு 10 சாக்கு கொண்டாந்துருங்க. ஃபர்ஸ்ட் பற்றி எடுத்துருக்கீங்களா? இல்லைண்ணா, அது 3வது வாரம் வரோங்கண்ணா. 3வது வாரம் வரீங்க. ஃபர்ஸ்ட் வாரம் எவ்வளோ போட்டீங்க குவிண்டல்? குவிண்டால் வந்து 78 ரூபாய்க்கு போட்டாங்க. 7,800 7,800 ஒரு குவிண்டால். 7,800. 2வது வாரம்ங்க அதுக்கு முதல் வாரம் 7,000 ரூபாய்க்கு போட்டோம். எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்க போல? அப்போ வந்து 25 சாக்கு கொண்டாந்தாங்க. 25 சாக்கு கொண்டாந்தீங்க. இது சேம் குவாலிட்டிங்களா? அது தேர்ட் குவாலிட்டியா? சேம் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கிட்டத்தட்ட நல்ல விலைக்கு போகும். 7,800 ரூபாய்க்கு போகுங்களா? 7,800 ரூபாய்க்கு போடுங்க. போகுங்க. போன வாரம் கொஞ்சம் விலை கம்மியாக போச்சுனால 70 ரூபாய்க்கு போச்சுங்களா. சரி. மற்றபடி இங்கே நம்ம ஊருங்க. நம்ம ஊர் வந்து கரூர் மாவட்டம், கடவுர் வட்டம், பெரிய வெளிவாசம். எங்கேங்க? கரூர் மாவட்டம், கடவுர் வட்டம். கடவுர் வட்டம் முள்ளிப்பாடி கிராமம். அங்கிருந்து கொண்டு வரீங்களா? அங்கிருந்து கொண்டாடுறாங்க. அப்பா, அங்கே மார்க்கெட் கம்பெனி இங்கே தான். இங்கே தான் நல்ல விலை கிடைக்குதுங்க. இங்கே கொஞ்சம் விலை நல்லா கிடைக்கிறதுனால கொண்டாடுறாங்க. சூப்பருங்க. இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் வருங்க? 300. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வருங்கண்ணா. 100 கிலோமீட்டர் வரும். சூப்பர். எத்தனை ஏக்கரா பயிர் பண்ணியிருக்கிறீங்க? 3 ஏக்கர். 3 ஏக்கர். என்ன பருத்தி என்னென்ன பண்ணுவீங்க நம்ம ஊரில்? பருத்தி, கடலை, வெங்காயம். ஆனால் நீங்கள் அதே ஊர் தான். நீங்கள் எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? பச்சா கொண்டு வந்திருக்கீங்க. பருத்தி விளைச்சி வந்த வருஷம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. எப்பவுமே இங்கே 300 தான் கொண்டாடுவீங்க. நல்ல விலை கிடைக்குது. நேற்று கொண்டாட்டிங்க. அங்கே நம்மளுக்கு எடுங்க, நம்ம மூட்டை காட்டுங்க. இது நம்மளுக்கு தானுங்க சேம் குவாலிட்டியா? இது 2வது குவாலிட்டி. ரைட், அருமையாக போச்சு. நல்லா அந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம்லாம் ஓரளவுக்கு பருத்தி பயிர் பண்ணுறாங்கண்ணா. பயிர் பண்ணுறாங்க. கொஞ்சம் பருத்தி பற்றி எனக்கு பெருசாக விவரம் தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்க. பருத்தி மனுஷனுக்கு வந்துங்க உணவு எப்படியோ உணவு பக்கம் உடை நம்மளோட மானம் காட்டுறது வந்து ஆடைக்கு பேஸ் வந்து பருத்தி. அந்த பருத்தி வந்து எப்படி கொள்முதல் பண்ணுறீங்க நீங்கள்? பருத்தி வந்துங்க தரம் வாரியாக இருக்குதுங்க. இப்போ வந்து எந்த பருத்தியும் மோசம் இல்லை. சரிங்கண்ணா. எல்லா பருத்திக்கான தேவையும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கால் மிதி தயாரிக்கிறதுக்கு ஒரு 10 நம்பர் நூல், கொஞ்சம் கனமான நூல் தேவைப்படுங்க. அதே வந்து ரொம்ப நல்ல உங்களை மாதிரி நைஸான ஆடைகள் அணியணும்னா 100 நம்பர் நூல் தேவைப்படும். ஸோ எல்லாம் அந்தந்த பருத்திகளுக்கு உண்டான தேவைகள் இருக்குது. அப்போ என்ன தேவைக்கு போகுதோ அதை பொறுத்து அந்த பருத்தியோட தரம், அதுதான் அதனோட விலையை நிர்ணயம். எல்லா பருத்தி பயன்படுத்துவீங்க? கழிவு கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா பருத்தி எல்லாமே தேவைப்படுறது கிடையாது. பருத்தி விதையிலிருந்து நாம் வந்து பருத்தி எண்ணெயை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பருத்தி விதை பார்த்தீங்கன்னா பருத்தி விதையும் கூட நம்மளுக்கு எண்ணெய். அதுக்கப்புறம் அந்த பருத்தி விதை மேலே சரிங்கண்ணா வந்து ஒரு ஷார்ட் ஃபைபர் இருக்கும். சரி. பருத்தி விதைக்கு மேலே பருத்தியா ஜின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிண்ணா பருத்தி விதைக்கு மேலே ஒரு லிண்ட் இருக்கும். சரி. அந்த லிண்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கும், சும்மா வித்தின் ஒரு mm இருக்கும். சரி. அதை வந்து நீங்கள் மேலே இருக்கிற அந்த சரண்டி எடுத்து அதை வந்து நம்ம பேப்பர் கூல் மாதிரி ஒரு கூல் மாதிரி பண்ணி அதை பேப்பர் ஆக்குனீங்கன்னா இதனோட பயன்பாடு, பருத்தியோட பயன்பாடு இப்படி எல்லாம் தான் இருக்குது. பருத்தி ஸ்டாலுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். அது நம்ம நிலத்துக்கே திருப்பி உரமாக பயன்படுத்தலாம். நீ அக்ரி கமாடிட்டி வந்துங்க வேஸ்டெல்லாம் எதுவுமே இருக்காது. எந்த கமாடிட்டிலையுமே இருக்காது. வேல்யூ அடிஷன். ஆனால் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜினிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம். சரிங்க. விவசாயிகிட்ட இருந்து நம்ம மூலூர் மார்க்கெட்டிங் கம்பெனி மூலமாக
இது ஒரு 40 வருட காலமாக அந்த கமிட்டி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. மூலூர் மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு மட்டும் ஒரு சிறப்பு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய களம், குடோன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வெகு சில மார்க்கெட்டிங் கமிட்டியில் பார்க்க முடியுது. அதுலேயும் ஹையஸ்ட்டாக பார்த்து நம்ம போகலாம். இவ்வளோ பெரிய ஏரியா அதில் களம் இவ்வளோ பெரிய ஏரியா, அதே மாதிரி அந்த வரிசையாக லாட் வைஸாக அதெல்லாம் வந்து தெளிவாக யூனிஃபார்மாக நடத்துகிறாங்க. யூனிஃபார்மாக இருக்குது. அதே மாதிரி பருத்தி விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா மூலூர் பகுதியில் இருக்கிற விவசாயிகள், மூலூர் சுற்று வர பகுதியில் இருக்கிற விவசாயிகள் பருத்திகளை ஆரம்ப காலம் தொட்டு நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பருத்தி எடுக்கும். அதாவது காய்களை போட்டு காய்களை தூக்கி நிழலில் உணர்த்தி அதை தரம் பிரித்து இங்கே கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு 87 ரூபா குவிண்டால். 80 ஒரு கிலோ 87 ரூபா. ஆர்சிஹெச் டிசிஹெச்னு ஒரு ரகம் இருக்குது. அது ஆர்சிஹெச்ங்கிற ரகம் வந்து இந்த விலைக்கு இது வந்து இந்த அரசாங்கத்தோட அதிகபட்ச ஆதார விலையே இந்த நடப்பு வருடத்துக்கு வந்துங்க 75 ரூபா 75 ரூபா தான். ஆனால் வரக்கூடிய ஒரு அடுத்த வருடத்துக்கு 81 ரூபா 10 பைசா. அது ஆதார விலை, விவசாயிக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஆதார விலை 81 ரூபா 10 பைசா. ஆனால் இங்கே தரமுயர்ந்த பருத்தி இன்னைக்குமே 87 ரூபாய்க்கு இங்கே விற்கிறது. அதுக்கு தகுந்த தாரம் இங்கே வருது. இதில் வந்து உயர்ந்த மூளை உருவாக்க முடியுது. அந்த குவாலிட்டியும் பிரிச்சு கொண்டு வரதுனால இதே பருத்திகளை நீங்க கலந்து கொண்டு வந்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு தான் விற்கிது. 78 ரூபா 80 ரூபாய்க்கு தான் விற்கிது. ஸோ அந்த நாலேஜ் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாங்க, நமக்கு என்ன தரம் பிரிச்சா 1 ரூபா 2 ரூபா சேர்ந்து கிடைக்கும் அப்படி இல்லைங்க. அது தரம் பிரித்து அதை உயர்ந்த நிலையை காமிச்சிங்கன்னா அது தேவைப்படுறவங்களும் வரும். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 100 நம்பருக்கு மேலே இருக்கிற பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம். நாங்களே சொந்தமாக 100 பாலை வச்சுருக்கிறோம். சரி. நாங்கள் எங்கள் 100 பாலையில் அந்த மாதிரி 100 120 நம்பர் உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது மார்க்கெட்டிங் கமிட்டி மூலூர் கமிட்டியை பொறுத்தவரையில் மிகச்சிறப்பாக செயல்படுறாங்க. ஆமாம். அவங்கள கொண்டாந்தாலும் பாதுகாப்பாக இருக்கு. 3 நாளைக்கு மழை முக்கியமான விவசாயிக்கு தேவை அதுதானே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு களத்துலையும் கூட எல்லாம் ஷெட்டெல்லாம் போட்டு வச்சு பாதுகாப்பாக இருக்குது. மூட்டைகள் மாறாது. பார்த்தீங்கன்னா ஏணுமாமுல மார்க்கெட்னு வாரங்கள். சரிங்க. அந்த மார்க்கெட் வந்து வருஷம் 300 ஏணுமாமுல வாரங்கள் தெலுங்கானா வாரங்கள்னு ஒரு ஊர். சரிங்க. அங்கே வந்து வருஷத்தில் 365 நாளும் பருத்தி அறுவடை. சரி. அதே மாதிரி மூலூர் கமிட்டிலையும் வருஷம் 365 நாளும் பருத்தி. அதுக்காக முழுசா அர்ப்பணிப்போட நடத்துறாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நிறைய நல்ல விலை கிடைக்குது. தரமான பருத்தி விற்கிறதுனால மற்ற பகுதியில் இருந்து இப்போ விலை கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ராம்நாடு, கும்பகோணம் இந்த பல பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் அங்கே கொள்முதல் பண்ணி இங்கே கொண்டாடுறாங்க. விவசாயிகிட்ட முடியாத விவசாயிகள் நிறைய விவசாயிகளும் நேரடியாக கொண்டாடுறாங்க வந்து இங்கே. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம், நெல்லில் வந்து ரகம் இருக்குது இல்லைன்னா அதே மாதிரி பருத்தியில் ரகம் இருக்குது. கண்டிப்பா அது வந்து ஆர்சிஹெச்னு ஒன்று இருக்குது. சரிங்கண்ணா. ரைச்சூர் காட்டன் ஹைபிரிட். சரி, ஆர்சிஹெச்னு நான் சொல்றது. சரி, ரைச்சூர் காட்டன் ஹைபிரிட். சரிங்க. டிசிஹெச்ங்கிற தார்வாட் காட்டன் ஹைபிரிட். சரிங்க. இந்த டிசிஹெச்ங்கிற ரகம் வந்துங்க மிக சன்னமான ஃபைபராக இருக்குங்கிறது. அது வந்து 100 நம்பருக்கு மேலே இருக்கிற நூல்களை நூற்கக்கூடிய திறன் வாய்ந்தது. அது வந்து தார்வாடில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்ச சீட் அது. சரிங்க. இந்த டிசிஹெச் ஆர்சிஹெச்னு ரைச்சூரில் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்க கண்டுபிடிச்சது அந்த ஆர்சிஹெச். ரொம்ப சந்தோஷம் தான் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு தகவல் சொன்னதுக்கு. ஜென்ரலாகவே நாம வந்து எனக்கு என்னன்னாங்க, நீங்க செய்யற செயல் வந்து எனக்கு ஒரு சிறப்பாக தெரியுது. சரிங்க. என்னன்னா இந்த மாதிரி விவசாய விளைநிலங்களோட விளைநிலங்களை நீங்க தெரிவிக்க நிறைய விவசாயிகள் இங்க வருவாங்க. விவசாயிகள் வரும்போது விவசாயிகளுக்குரிய விலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு விழிப்புணர்வாகும். இந்த பொருளை எப்படி கொண்டு வர்றது, தரம் பிரித்து கொண்டு வந்தால் என்ன, மதிப்பு கூட்டி அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடைக்கும். விவசாயிகள் வரும்போது நிறைய விவசாயிகள் வரும்போது நிறைய வியாபாரிகள் வராங்க. அப்போ அது ஒரு பெரிய இன்னும் வியாபாரம் விரிவடையும். அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் நம்மளுக்கு பெரிய அளவில் இந்த நிறுவனத்தை நடத்தி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. 30 வருஷத்துக்கு மேலே இந்த கமிட்டி சீரும் சிறப்பாக நடக்குது. ஆமாங்க, மிகச்சிறப்பாக நடக்குது. தகவல் நன்றிங்க. சரிங்க. பருத்தியோட விலை நிலவரத்தை பார்த்தலாமுங்க. திருப்பூர் மாவட்டமுங்க மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலிங்க 19/6/2025 வியாழக்கிழமை அன்னைக்குங்க
பருத்தி விற்பனை மறைமுக ஏலமுங்க நடைபெற்றதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல்லுங்க, ஈரோடு, கோவை மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் வந்து பருத்தி மூட்டை கொண்டு வந்திருந்தாங்க. பருத்தியை வந்து கொள்முதல் செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கோவை மாவட்டத்தை சேர்ந்த வணிகர்கள் வந்திருந்தாங்க. குவிண்டால் ஒன்றுங்க பருத்தி வந்துங்க குவிண்டால் ஒன்றுக்குங்க அதிகபட்ச விலையாக 8737 ரூபாய்க்குமே, குறைந்தபட்சமாக குவிண்டால் ஒன்றுக்குங்க 6800 ரூபாய்க்குமுங்க, சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா குவிண்டால் ஒன்றுக்கு 7600 ரூபாய்க்கு பருத்தி வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த தகவலைங்க திருப்பூர் விற்பனை குழு முதுநிலை செயலாளர் திரு சண்முக சுந்தரம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஏலத்துக்கான ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவங்க செஞ்சிருந்தாங்க. நீங்கள் பருத்தி கொண்டு வரனா நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாமுங்க. செவ்வாய்க்கிழமையே கொண்டு வந்தலாம்னு சொல்லிட்டாங்க. செவ்வாய் புதன், வியாழக்கிழமை டெண்டராக இருந்தாலும் கூட செவ்வாய் புதனே ஒன்றாந்தலாம்னு சொன்னாங்க. பருத்தி சாகுபடி பண்ணியிருக்கிறீங்கன்னா தொடர்ந்து விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேனுங்க. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இந்த பருத்தி விவசாயம் செஞ்ச விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க. தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாமுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேனுங்க. நன்றி, வணக்கமுங்க.